கமாண்ட்ல பார்த்தபடி ஒரு அண்ணனுக்கு நத்தமனை பட்டானா என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அவங்களுக்காகவும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. மொத்தம் புறம்போக்கு வந்து 2 வகைப்படலாம். ஒண்ணு அரசு புறம்போக்கு, 2வது நத்தம் புறம்போக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அரசு புறம்போக்குனா என்ன அப்படின்னு பார்ப்போம். தனிநபர் உரிமை கொண்டாட முடியாத, தனிநபர் பட்டா பெற முடியாத நிலம் அரசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலை, குளம், ஓடை, புல்வெளி, வண்டிப்பாதை, ரயில் பாதை இது எல்லாமே ஒரு தனிநபர் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. அது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இடம். அதை வந்து ஒரு தனிநபர் ஆக்கிரமிக்க முடியாது. அது அரசு புறம்போக்கு ஆயிருது. இந்த நிலங்களை நம்ம ஆக்கிரமிச்சோம்னா எனக்கு அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையிலே பட்டா கொடுங்கறனால வாங்க முடியாது. அது குற்றச்செயல்ல போயிடும். அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சதுனால உன் மேல நான் குற்ற நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற பகுதியில வந்துடும். அதனால இந்த மாதிரி நிலங்கள்லாம் உள்ளதெல்லாம் அரசு புறம்போக்கு. அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா தனிநபர் உரிமை கொண்டாட முடியாத பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய நிலம் அரசு புறம்போக்கு. நத்தம் புறம்போக்கு கிராம மக்கள் குடியிருப்புக்காக அரசு ஒதுக்கிய இடம் நத்தம் புறம்போக்கு. இந்த குடியிருப்பு பகுதிக்காக உருவாக்கிய இடத்துக்கு கண்டிப்பா பட்டா பெற உரிமை உண்டு. எந்த அடிப்படையில பட்டா பெற முடியும் அப்படின்னா அனுபவத்தின் அடிப்படையில். அதாவது சாதாரணமா ஒரு 12 வருஷம் அனுபவம் இருந்தாலே கவர்மெண்ட் நமக்கு பட்டா கொடுத்துரும். இந்த நத்தமனை புறம்போக்க ஒரு தனிநபருக்கு சொந்தமானது. என்ன, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. இந்த நிலத்தை வாங்க, விற்க, பத்திரப்பதிவு பதிவு செய்ய வசதி இருக்கு. ஆனா அதுக்கு பட்டா இருக்கணும். இப்ப சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப நான் கிராம நத்தத்துல தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்ப பட்டா இல்ல, பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் முடியும். அது எப்படி முடியும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். பட்டா அனுபவத்தின் அடிப்படையில நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் எத்தனை வருஷத்தை குறிக்கும்னா 12 வருஷத்தை குறிக்கும். அப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நீங்க நத்த புறம்போக்குல 12 வருஷத்துக்கு குடியிருந்தீங்கன்னா நிச்சயம் பட்டா பெற முடியும். அந்த 12 வருஷங்கிறது எதுல இருந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிற இடம், அந்த இடத்துல வீட்டு வரி ரசீது, ஈபி பில்லு, குடிநீர் ரசீது, சொத்து வரி ரசீது இதெல்லாம் நீங்க கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து 12 வருஷம். ஏன்னா நீங்க கட்டுறீங்கன்னா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கணக்கு வந்துடும். அப்ப நீங்க என்னையில இருந்து கட்ட ஆரம்பிச்சோ அன்னையில இருந்து 12 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துக்கு முழு உரிமை நீங்க அரசு அதை சொந்தமே கொண்டாட முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தாசில்தார்ட்டையோ ஆர்டிஓட்டையோ இந்த மாதிரி அரசு புறம்போக்குல நான் இருக்கிறேன், ஆனா 12 வருஷம் தாண்டினால இது எனக்கு அனுபவ பாத்தியம் ஆயிடுச்சு, அதனால இந்த ஆவணங்களின் அடிப்படையில எனக்கு பட்டா வழங்குங்க அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பம் 2 பேருக்கு ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பந்தப்பட்ட கிராம விஓ கிட்ட உங்களோட விண்ணப்பத்தை அனுப்புவாங்க. அந்த விஓ என்ன பண்ணுவாரு, நீங்க இருக்கிற இடத்துக்கு நேரடியா கலாய்வு பண்ணி ஒரு அறிக்கை தயார் பண்ணி அந்த தாசில்தார் ஆர்டிஓ யார் அவங்களுக்கு மனு அனுப்பினாலும் அவங்களுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாரு. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பட்டா வழங்கப்படும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா அப்படிதான் நடக்கிறது இல்ல. நீங்க காகிதத்தை நீட்டீங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துக்கு பட்டா கொடுத்துறாங்க இப்பெல்லாம். ஆனா ப்ரொசீஜர் இதுதான். இந்த அனுபவ பாத்தியம் வந்து கவர்மெண்ட் லேண்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா, ஒரு தனிநபரோட இடத்துல இருந்தோம்னா பொருந்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிநபர் லேண்ட்ல இருந்தாலும் பொருந்தும். ஆனா அவருக்கு தெரிஞ்சு 12 வருஷமா நீங்க இங்க இருக்கணும். அப்படி நிரூபிச்சிட்டீங்கன்னா அவரோட பேரை நீக்கிட்டு உங்க பேரு இதுல வந்துடும். இதுல முக்கியமா அவருக்கு தெரிஞ்ச 12 வருஷமா நான் அந்த லேண்ட்ல இருக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி நிரூபிச்சுட்டு அந்த பட்டா உங்களுக்கு வந்துடும். அப்ப அரசு புறம்போக்குனா என்ன, நத்தம் புறம்போக்குனா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா பாத்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சிவிலா இருந்தாலும் சரி, கிரிமினலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சொத்து தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட்ல குறிப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கான தீர்வு சொல்லுவேன். எங்க டீமுக்கு சிவிலும் தெரியும், கிரிமினலும் தெரியும். மேலும் சட்ட தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.